Welcome dear students. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் basic concepts of permutations and combinationsல 5B exercise discuss பண்ணலாம். The first question is number of ways in which 7 girls form a ring. So it's a circular permutation. Circular permutation க்கு நமக்கு formula தெரியும். It's n minus 1 factorial. இங்க n வந்து 7 girls ன்னு சொல்றதுனால 7 minus 1 factorial which is equal to 6 factorial. Answer is 720. Option C is the answer. So second question discuss பண்ணலாம். The number of ways in which 7 boys sit in a round table so that 2 particular boys may sit together is. So it's again a circular permutation. ஆனால் இங்கே condition என்ன கொடுத்துருக்காங்க, 2 boys may sit togetherன்னு சொல்கிறாங்க. அப்போது A and B நம்ம அந்த பாய்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். இவங்க sitting togetherன்றதுனால இது ஒரே செட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். மிச்ச பாய்ஸை தனித்தனி செட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் டுகெதர் இப்போ நம்ம பார்த்தோம்னா we have 6 sets. அப்போது n is equal to 6. நமக்கு ஃபார்முலா தெரியும், n minus 1 factorial. ஸோ 6 minus 1 factorial which is equal to 5 factorial for this 6 sets. இப்போ இந்த 2 பாய்ஸ் வந்து அவங்களுக்குள்ளவே 2 factorial waysல அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இஸ் 2 factorial into 5 factorial. 2 factorial பார்த்தீங்கன்னா 2 into 1ன்னு அர்த்தம். 5 factorial is 5 into 4 into 3 into 2 into 1. நமக்கு டோட்டல் ஆன்சர் 240 வருது, which is option A. இப்போ தேர்ட் கொஷனை டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் கொஷனில் 50 different jewels can be set to form a necklace, then the number of ways. So jewel என்னும்போது it will have identical objects. So identical objects in a circular permutation formula n minus 1 factorial by 2. இங்க n வந்து 15 கொடுத்திருக்காங்க. So 50 minus 1 is 49 factorial by 2, which is option B. இப்போ question number 4 நம்ம discuss பண்ணலாம். 3 ladies and 3 gents can be seated at a round table so that any 2 and only 2 of the ladies sit together. The number of ways is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு சர்க்குலர் பர்மிட்டேஷன். இதில் 3 ladies and 3 gents இருக்காங்க. ஸோ 3 gentsக்கு ஸோ 3 slots. ஸோ இவங்க 3 minus 1 factorial waysல அரேஞ்ச் ஆகிருப்பாங்க. ஸோ which is 2 ways. 2 factorial அதனால் 2 ways. அடுத்தது இப்போ 3 லேடிஸ் இருக்காங்க. அவங்கள நம்ம A, B, Cன்னு எழுதிப்போம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா any 2 and only 2 of the ladies sit together. any 2ன்ற போது ஸோ ஏவையும் பியும் ஒரு குரூப்பாக நம்ம எடுத்துப்போம். ஸோ இவங்க 2 பேர் ஒன்றா உட்காந்தாங்கன்னா சி தனியாக உட்காடுறாங்கன்னு அர்த்தம். இப்போ நமக்கு 3 ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ 3 ஸ்லாட்ஸில் ஏ அண்ட் பி எத்தனை ஃபேஷனில் 3p1 3 ஸ்லாட்ஸ் அண்ட் இந்த ஒரு குரூப்பு 3p1 பேஸில் உட்காரலாம். அடுத்தது இப்போ இந்த குரூப்பில் நமக்கு 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளவே அவங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 2p2 ways. 3p1ங்கிறது
3 ways and 2p2ங்கிறது it's nothing but 2 factorial, so 2 ways. இப்போ c வந்து தனியாக இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்லாட்டில் a and b நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ மிச்ச 2 ஸ்லாட்ஸில் c ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு 2p1 வேஸில் உட்காரலாம். ஸோ which is 2 ways. இப்போ நம்ம டோட்டல் பர்மிட்டேஷன் பார்ப்போம். ஸோ ஏபி குரூப் பண்ணி இருக்கும்போது சி தனியாக இருக்கும்போது நமக்கு டோட்டல் பர்மிட்டேஷன் பார்த்தோன்னா ஜென்ஸ் வந்து 2 வேஸில் உட்கார்றாங்க அண்ட் ஏ அண்ட் பி அவங்களுக்குள்ள 3 into 2 வேஸில் உட்கார்றாங்க அண்ட் சி தனியாக 2 வேஸில் உட்கார்றாங்க. ஸோ ஆல் டுகெதர் பார்த்தோன்னா 2 3s are 6, 6 2s are 12, 12 2s are 24. இப்போ A and B இல்லாமல் B and C ஒரு குரூப்பாக ஒன்றா உட்காரலாம். ஸோ அப்போ A வந்து தனியாக உட்காரலாம். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் நமக்கு 24 தான் கிடைக்கும். அதே மாதிரி C and A வந்து ஒரு குரூப்பாகவும் B வந்து தனியாகவும் உட்காரும்போது நமக்கு அரேஞ்ச்மெண்ட் 24 கிடைக்கும். ஸோ ஆல் டுகெதர் நமக்கு எத்தனை அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குது? 72. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் 72. ஆப்ஷன் C இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 5th கொஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். The number of ways in which the letters of the word dogmatic, D-O-G-M-A-T-I-C, can be arranged is. So, inga pathina every letter is different. So, D-O-G-M-A-T-I-C. So, 8 different letters இருக்கு. So, 8 different letters எத்தனை வாட்டி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ லீனியர் பர்மிட்டேஷன். ஸோ n ஃபேக்டோரியல் வேஸில் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே 8 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ்ன்றதுனால 8 ஃபேக்டோரியல் வேஸ், which is equal to 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1, which is equal to 320, which is option B. இப்போ 6th question டிஸ்கஸ் பண்ணலாம். The number of arrangements of 10 different things taken 4 at a time in which one particular thing is always occurs அப்படின்னு கேட்குறாங்க. So, number of permutation of n different objects. So, இந்த கேஸில் நமக்கு n என்ன? 10 different objects. 10 different objects taken 4 at a time. அப்போ R வந்து நம்ம 4 கன்சிடர் பண்ணணும். So, R is equal to 4 at a time in which one particular thing always occurs is. So, இதுக்கான formula நமக்கு R into n minus 1 P R minus 1. இங்கே நம்ம ஆரோட வேல்யூவையும் என்னோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 into 9P3 கிடைக்குது, which is equal to 4 into 9 into 8 into 7. இதோட ப்ராடக்ட் நமக்கு 2016 கிடைக்குது, which is option B. இப்போ 7th questionல பார்க்கலாம். The number of permutation of 10 different things taken 4 at a time in which one particular thing never occurs.
one particular thing never occurs ன்னு சொல்கிறாங்க. அந்த கொஷனில் one particular thing always occurs ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஃபார்முலாவில் தான் டிஃப்ரென்ஸ். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அகெயின் 10 or 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ one particular thing never occurs. ஸோ அங்கே வந்து always occurs. இதுதான் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். இதுக்கான ஃபார்முலா n-1 pr. இப்போ என்னோட வேல்யூவையும் ஆரோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோன்னா 9p4 கிடைக்குது. ஸோ 9 into 8 into 7 into 6 which is equal to 3024, which is option C.